கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலும் வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் 1 ராஜாக்கள் புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆதியாகமத்திலிருந்து 1 ராஜாக்கள் புத்தகம் வரைக்கும், அதுவும் 12வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்த்து விட்டோம். பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் புத்தகம் 22 அதிகாரங்களை உடையதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலும் கூட நம் வேதத்தை பற்றி தியானிக்கிற பொழுது நீங்கள் உங்களுடைய நோட்டு புத்தகத்தை, பேனாவை, வேதாகமத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் பழைய உடன்படிக்கையில, நாம் புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம். சோ இதனால இந்த பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை பற்றிய காரியங்களை நான் உங்களுக்கு பிற்பாடு விளக்கமாக அதை நான் தெரிவிக்கிறேன். ஆனாலும் நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்த காரியங்களை நான் சொல்லுகிற பொழுது அதை என்ன சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் போனதினாலே என்ன நேர்ந்தது? பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். சாலமனுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அவனை மிகவும் நேசித்தாலும் பல காரியங்களை, நன்மையான காரியங்களை அவனுக்கு தாளந்துகளையும் கொடுத்திருந்தாலும் கூட அவன் என்ன செய்து விட்டான் என்றால், பிற்காலங்களிலே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவன் மனமுடித்த பெண்களுக்கே மிகவும் முக்கியத்துவம் கொடுத்ததினாலே அவன் வாழ்க்கையிலே எவ்வளவு வாழ்க்கையிலும் அரசியலிலும், அதாவது அவனுடைய அரசாட்சியிலும் எவ்வளவு சீர்கேடுகள் வந்தது என்று சொல்லி நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். அவருடைய பிள்ளையாகிய ரெகொபெயாம் ஆட்சிக்கு வர முடியாதபடிக்கு அதை அவர் வந்தாலும் அவருக்கு 2 கோத்திரங்கள் மட்டும் 10 கோத்திரங்களை யெரொபெயாம் என்ற சாலமனுடைய ஊழியக்காரருக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக அவருடைய சொல்படி, அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானம் தான் பிரியமானவர்கள். ஆனால் கர்த்தர் கூட நமக்காக 1 விசை என்ன 2 விசை கூட சாலமனுக்கு அவர் தரிசனமாகி சொன்னார், நீ இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது என்று சொல்லியும் அவர் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அவர் பெண்களுக்கு, அவருக்கு திருமணம் முடித்த பெண்களுக்கே அவர் முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தையின்படியே நடந்ததினாலே, அதுவும் தெய்வீக பெண்களாகவோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பெண்களாகவோ இல்லை. பெண்கள் என்றால் எல்லா பெண்களும் மனைவிகளும் சொல்றத கேட்கக்கூடாது என்று சொல்லவில்லை. திருமணம் அவர் முடித்திருந்தாலும் தேவனுக்கு சித்தமில்லாத, தேவனை வழிபடாத மற்ற பெண்களாக, தேவனாலே நடத்தப்படாத, அவருடைய ஆவியினாலே நடத்தப்படாத பெண்களாக இருந்ததினாலே அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் சாலமனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பிரியமானவர்கள், எனவேதான் சாலமனுடைய ராஜ்யமானது சரிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, பாருங்க, சாலமனுடைய கீழ்ப்படியாமையினாலே என்ன விளைவுகள் ஏற்பட்டது? அவனுடைய பிற்காலத்திலே அவர்களுடைய பிள்ளைகள் தான் பாதிக்கப்பட்டார்கள், சந்ததிகள் தான் பாதிக்கப்பட்டார்கள். எனவே நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்கிற வாழ்க்கையை நாம் சரியாக வாழ்கிற பொழுது கட்டாயமாக நம்முடைய பிள்ளைகள் அதனாலே பலன் பெறுவார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். சரிங்க பிரியமானவர்களே, நாம் செய்திக்கு வருவோம். நான் சொன்னேன் 22 அதிகாரங்களை உடைய அந்த 1 ராஜாக்கள் புத்தகமானது 2 பெரும் பிரிவுகளை உடையதாக இருந்தது. ஒன்று ஐக்கிய அரசு, 2வது பிளவுபட்ட அரசு. இந்த பிளவுபட்ட அரசுல பாத்தீங்கன்னா 10 கோத்திரங்களை கர்த்தர் யாருக்கு கொடுக்க, 10 கோத்திரங்களை இஸ்ரவேல் தேசம் என்றும் 2 கோத்திரங்களை யூதா தேசம் என்றும், அங்க இஸ்ரவேலுடைய தேசம் 2ஆக பிளவுபடுகிறது. அதுக்கப்புறமாக என்ன ஆகிறது என்றால், இந்த 2 கோத்திரங்கள் மட்டும் கொண்ட அந்த தேசம் யூதா தேசம் என்றும், 10 கோத்திரங்கள் கொண்ட அந்த தேசமானது இஸ்ரவேல் தேசம் என்றும் அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் யெரொபெயாம் என்கிற சாலமனுடைய வேலைக்காரருக்கு கொடுத்தார். அதே போல சாலமனுடைய மகனாகிய ரெகொபெயாம், அவரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு 2 கோத்திரங்களை கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அப்படி இருக்கிற பொழுது நம்ம இந்த பிளவுபட்ட அரசை நம்ம பார்க்க போறோம். இதுல பிளவுபட்ட அரசை நம்ம 6 வகையாக பிரிக்கிறோம். பிரியமானவர்களே, 1 ராஜ்யத்தின் பிளவு, 12வது அதிகாரம் முதல் 14வது அதிகாரம் வரை. அப்புறம் 2வதாக யூதாவை அரசாண்டு 2 அரசர்கள், அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். 15வது அதிகாரம், அதுல 1 வசனத்திலிருந்து 24 வசனங்கள் வரை. 3வதாக இஸ்ரவேலை அரசாண்ட 5 அரசர்கள். இந்த பகுதியில 15வது அதிகாரம் 25வது வசனம் முதல் 16வது அதிகாரம் 28 வரைக்கும். அப்புறம் ஆகாப் அரசனுடைய அரசாட்சி இஸ்ரவேல் நாட்டிலே, அதை பற்றியதாக 16வது அதிகாரம் 29வது வசனம் முதல் 22வது அதிகாரம் 40வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். கடைசியிலே
யூதாவில் யோசபாத்தின் அரசாட்சி. இதை 22வது அதிகாரத்திலே 41 வசனம் முதல் 50 வசனங்களிலே யூதாவில் யோசபாத்தின் ஆட்சியை பார்க்கிறோம். அடுத்த 6வது பிரிவாக இஸ்ரவேலிலே அகசியா அரசரினுடைய ஆட்சி. இதை 22ஆம் அதிகாரம் 51 முதல் 53 வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் பிரியமானவர்களே. சரிங்க, எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்தை நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. சரிங்க பிரியமானவர்களே, இந்த போன வீடியோல நான் என்ன சொன்னேன்னா, ரெகோபெயாம் ஒரு யூதாவை அரசாள்கிறார். ஆனால் 10 கோத்திரத்தை அரசாண்ட யெரொபெயாமோ என்ன செய்கிறார் என்றால், அவருக்கு கர்த்தர் என்ன செய்தார், கிருபையாக அரசாட்சியை கொடுத்திருந்தார். ஆனால் அவர் அரசரான பிறகு அவருக்கு ஒரு பயம் வருகிறது. அந்த பயத்தினால என்ன செய்தார் என்றால், யூதாதான் எருசலேம் தேவாலயம் இருக்கிறது, அங்கதான் இந்த 10 கோத்திரத்து மக்களும் செல்வார்கள். அப்படி செல்கிற வேளையில ஒருவேளைக்கு அவர்கள் யூதா தேசத்தோடு சேர்ந்து கொண்டு என்னை கொன்று விட்டாலும் கொன்று விடுவார்கள் என்று பயந்து 2 பொன் கன்று குட்டிகளை சேர்ந்து 2 இடங்களை அவர் வைத்து கோயிலாக, அதுங்க தேவனுடைய, அது மட்டும் இல்ல 2 வச்சுட்டு பேர் அதுக்கு கொடுக்கல. என்ன சொன்னார்னா, கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று அங்க போக வேண்டாம், இங்கே கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இது உங்களுக்கு யாத்திரையாம் புத்தகத்திலே நாம் பார்த்த ஒரு காட்சிக்கு ஒப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பிரியமானவர்களே. அதனால்தான் கர்த்தர் இப்படி அவன் செய்ததை பார்த்து அவருக்கு மிகவும் மனம் வேதனையாக இருந்தது. அது மட்டுமல்ல, இதற்காக அவர் என்ன செய்திருக்கலாம், இங்கு தேவாலயத்தை கூட கட்டியிருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக 2 பொன் கன்று குட்டிகளை அங்க செய்து வைத்துட்டான் பிரியமானவர்களே. சரிங்க, இப்போ அவன் செய்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது என்று பார்க்கலாம் பிரியமானவர்களே. இப்பொழுது நம்ம என்ன செய்கிறோம் என்றால், இந்த காரியத்தை பார்ப்பதற்கு முன்பாக சில வசனங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இவன் 2 பொன் கன்று குட்டிகளை வைத்தது சரியா தவறா, அல்லது ஏன் அது கர்த்தருக்கு பிடிக்காமல் போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, யாத்திரையாமம் 32வது அதிகாரம் 1-4 வசனங்கள். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கட்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்து அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். மோசே 40 நாட்கள் மலையிலே கர்த்தரோடு பேசிக்கொண்டு கர்த்தர் கொடுக்கிற அந்த கட்டளைகளெல்லாம் வாங்கி கொண்டு வருவதற்காகவும் கர்த்தரோடு பேசுவதற்காகவும் சென்றார். உடனே இந்த மக்கள் இன்னும் வரவில்லை என்று அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, காத்திருக்க முடியவில்லை. அவர்கள் ஆரோனை நோக்கி, எப்படி என்ன ஆயிற்று மோசேக்கும் தெரியவில்லை, ஆனால் எங்களுக்கு முன் செல்லக்கூடிய தெய்வங்களை நீ எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே உங்களை எகிப்து, அவர்கள் என்றால் இங்க அந்த லீடர்ஸ், அதாவது மூப்பர்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவர்களே என்றார்கள். இப்ப இஸ்ரவேல் மக்களை பார்த்து இவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்க, இதுதான் உங்களுக்கு இஸ்ரவேல்ல இருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுது பார்த்தாலும் அடிக்கடி ஞாபக சக்தி அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். பிரியமானவர்களே, கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை கொண்டு வர 10 வாதைகளை செய்து, என்னது அது எல்லாருக்கும் அந்த எகிப்து தேசத்துக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படியே பல வாதைகளை செய்து இவர்களை மட்டும் பாதுகாத்து இவர்தான் இவர்களை வழி நடத்துகிறார் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர்களுக்கு பலமுறை அவர்களோடு பேசி இருந்தார். அதே போல அவர்களை அழைத்து கொண்டு வருகிற பொழுதும் கூட செங்கடலிலே பாருங்கள் பிரியமானவர்கள் அழைத்து கொண்டு வருகிற பொழுது அங்கே இவர்களுக்காக செங்கடலையே பிளந்து அவர்களை என்ன செய்தார், நடத்தி கொண்டு சென்றார். பார்வோனுடைய சேனை அதிலே மூழ்கி விட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிலாம் பல அற்புதங்களை செய்திருந்தோம். கர்த்தரை அவர்கள் மறந்து விட்டார்கள். பிரியமானவரே, வருகிற வழிகளும் கூட பிரியமானவர்களை கர்த்தர் அவர்களுக்காக எவ்வளவு நன்மைகளை செய்திருந்தார் பாருங்க. அவங்களுக்கு மாறாவின் நீரை என்ன செய்திருந்தார், அவர்
கசப்பான நீரை மாற்றி இருந்தால் அவர்களுக்கு சாப்பாடு இல்லாமல் வனாந்தரத்தில் அலைந்த பொழுது அவர்களுக்காக என்ன செய்திருந்தார் என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மன்னாவை அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்திருந்தால், இப்படியாக அவர்கள் தண்ணீரோடு தாகத்தோடும் இருக்கிற பொழுது கூட அவர்களுக்காக கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தால் அப்படி நடத்தி வந்த தேவனை அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் யார்? கன்றுக்குட்டிகளை செய்து அதை சொல்றாங்க, இதுதான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தது என்று சொல்லி மூப்பர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இப்படியாக தேவன் என்னென்ன செய்தார், யார் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தார் என்று சொல்வதே அவர்கள் மறந்து விட்டார்கள். பிரியமானவர்களே, அப்படியாக நாம் இருக்கக்கூடாது. நம்மை ஆரம்பத்திலே கர்த்தர் அழைத்த விதத்தை நாம் நினைவு கூற வேண்டும். நம்மை ஆரம்பத்திலே கர்த்தர் புதிதாக நம்மை அழைத்த பொழுது அவர் நமக்கு என்னென்ன நன்மைகளை செய்தார், எப்படியெல்லாம் நம்மளை விடுதலை செய்து கொண்டு வந்தார் என்பதை நாம் காலங்கள் கடந்த பொழுதும் நாம் மறக்க கூடாது. பிரியமானவர்களே, எப்பொழுதும் அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்க பிரியமானவர்களே, இப்ப பாருங்க, 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்துல நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கல். எங்க யெரொபெயாம் இந்த பொன் கன்றுக்குட்டிகளை செய்தார்கள், அங்க இருக்க பலிபீடத்துலதான் போய் நிக்கிறாரு தூபம் காட்டுவதற்காக. யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு ஏன் யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா, யூதா தேசத்துலதான் எருசலேம் ஆலயம் இருக்கிறது, அங்குதான் கர்த்தரை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருந்து கர்த்தர் என்ன செய்கிறார், நீ இஸ்ரவேலுக்கு போ என்று சொல்லி அனுப்புகிறார். ஏனென்றால் இஸ்ரவேலிலே என்ன நடக்கிறது, பலிபீடங்கள் கட்டப்பட்டு அதிலே பொன் கன்று குட்டிகளை வைத்து அதற்கு பலிபீடத்துல என்ன செய்ய போகிறார்கள், தூபம் காட்ட போகிறார்கள். எனவே இப்படி நடந்து கொண்டிருந்ததுனால யூதாவிலிருந்து தேவனுடைய மனுஷன் ஒருவனை கர்த்தர் அனுப்பினார். அப்படியே அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவன் அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை அவன் கூறுகிறான். பிரியமானவர்களே, இப்படியாக கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த பலிபீடத்துல நீங்க பலியிடுவது அல்லது தூபம் காட்டுவதெல்லாம் எனக்கு மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. இந்த பலிபீடத்தை அழிக்க ஒருவன் வருவான், யோசியா என்ற ஒரு மன்னன் அவன் என்ன செய்வான் என்றால், இந்த பலிபீடத்துல மனுஷரின் எலும்பை கூட சுட்டரிப்பான் என்று சொல்லி கர்த்தர் அந்த கோபமாக அங்க சொல்லுகிறார். அதற்கு அப்புறம் பார்த்தீர்கள் என்றால், அந்த யெரொபெயாம் என்ன பண்ணுகிறான் என்றால், திரும்பவுமாக அப்படி சொல்லப்படுதும் கூட அவன் அதற்கு கீழ்ப்படியவில்லை. அவன் உடனே என்ன செய்தான் என்றால், சொன்ன அந்த வார்த்தைகளை சொன்ன அந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து, இவனை பிடியுங்கள் என்று கையை நீட்டினான். இப்படி கையை நீட்டின உடனேயே பிரியமானவர்களே, அவனுடைய கை திரும்பவும் எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு அப்படி என்ன ஆகிவிட்டது, அப்படியே உறைந்து விட்டது. பிரியமானவர்கள், அதாவது அப்படி கை நீட்டப்பட்ட விதமாகவே ஆகிவிட்டது. அது திரும்பமாக அவன் எடுக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பொழுது மன்னன் மிகவும் கலங்கினான். சொன்னான், ஐயோ தேவனுடைய மனுஷன் எனக்காக ஜபம் பண்ண, என்னுடைய கை முன் மாதிரி ஆகட்டும் என்று சொன்ன உடனே அந்த கை திரும்பவும் ஆகும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, சரிங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 1லிருந்து 2 வரைக்கும் வாசித்தேன். இந்த 13வது அதிகாரத்திலேயே ஒரு சில வினோதமான காரியங்கள் நடைபெறுகிறது. அதை பார்ப்போமா பிரியமானவர்களே? இப்ப தூபம் காட்ட யெரொபெயாம் இருக்கும் போது யாரு வரா, யூதாவிலிருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் வருகிறார். அவர் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை உரைக்கிறார். அப்பொழுது சொல்லி அன்றைய தினமே அவன் ஒரு அடையாளத்தை சொன்னான். என்ன அடையாளம்னா, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து இதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம். இந்த வார்த்தை கர்த்தரிடமிருந்துதான் வந்ததா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படி நினைத்து வேண்டாம். அதற்கு அடையாளம் என்னவென்றால், இந்த பலிபீடமானது சிதறி அதில் இருக்கிற சாம்பல் எல்லாம் கீழே கொட்டி போகும் என்று இந்த தேவனுடைய மனுஷன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அப்பொழுது என்ன நடக்குது, இதை கேட்ட தேவனுடைய மனுஷன் வார்த்தைகள் ராஜாவை யெரொபெயாம் கேட்ட பொழுது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு அது மரத்து போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்ததாக பாருங்க,
தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெளுத்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக இதெல்லாம் நடந்தோன்னா அந்த ராஜா பயந்துட்டான். அவன் என்ன செய்யறான்னா, நீ உன் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடியே சீர்பட்டது. இப்பொழுது ராஜா என்ன செய்யறார், அந்த மனிதனை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக வா என்னோட இன்னைக்கு என்னோட வீட்டில இளைப்பாரு என்று சொல்கிறார். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் என்றால், அவரை நோக்கி நீர் எனக்கு உம்முடைய வீட்டுல பாதி கொடுத்தான் எனக்கு வேண்டாம், அது மட்டும் இல்ல நான் உம்மோடு வருவதும் இல்லை, ஏன்னா அது மட்டும் இல்ல இந்த ஸ்தலத்தில் என்ன அப்பம் புசிப்பதும் இல்லை தண்ணீர் குடிப்பதும் இல்லை என்று சொன்னான். ஏனென்றால் ஆண்டவர் அவனிடம் ஒன்னு சொல்லி இருந்தார். என்ன சொல்லி இருந்தார்? நீ 9வது வசனத்துல நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அந்த ராஜா கிட்ட சொல்லிட்டு அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போனான். ஆனால் இது ஒரு கிழவனான ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரேல இருக்க ஒரு தீர்க்கதரிசி பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் என்ன செஞ்சானா, அவனுடைய பிள்ளைங்கிட்ட சொல்லி எனக்கு என்ன போய் அந்த தீர்க்கதரிசியை போய் நான் மீட் பண்ண போறேன், இன்னமும் எவ்வளவோ பிரச்சனைகள் நிறைந்ததாக இப்பொழுது நாடு இருக்கிறது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கன்றுக்குட்டிகளை வணங்குனதுனாலதான். ஆனா அவன் என்ன நினைக்கிற, என்ன காரணம் தெரியல, தீர்க்கதரிசி வந்திருக்காரு, இவர்கிட்ட போய் நம்ம எப்படாது கேட்டுக்கலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டு அவங்களுடைய குமாரனை சொல்றான், எனக்கு சேனம் கட்டி கொடுங்க கழுதையில அந்த வச்சு நான் போய் என்ன செய்யறேன், அவன் கழுதை மேல ஏறி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்ப வேகமா அந்த அப்பா போகும் பொழுது அங்க தேவனுடைய மனுஷன் போயிட்டு இருந்தார் இல்லையா, அந்த தீர்க்கதரிசி, அவர் ஒரு கர்வாலி மரத்தண்டையில நிக்கிறத பாக்குறார். பார்த்த உடனே அங்க போய் அவர் கேட்கிறாரு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ள போகவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொன்னார், அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியை திரும்பாமலும் 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றான். ஆனா இதை கேட்ட அந்த இஸ்ரவேல் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசியானவன் என்ன செய்கிறான், அவனை ஏமாற்றுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது உண்மையான தீர்க்கதரிசி இல்லை, அவன் என்ன செய்கிறான் என்றால் பொய்யாக அவர்கிட்ட சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, 18வது வசனத்துல, அதற்கு அவன் உண்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசிதான், அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி என் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்து பொய் சொன்னான். அப்படி என்ன செஞ்சுட்டான், இவன் திரும்பி போய் சரி ஒரு தூதன் சொன்னான்னு கேட்டோன்னு கேட்கலாமா, கேட்க கூடாது, ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் நம்ம இது விசுவாசிக்கணும். தூதன் சொன்னா யார் சொன்னாலும் என்ன செய்ய முடியாது, கேட்க கூடாது நம்ம அப்படின்னு தான் வசனம் சொல்லுகிறது. அப்புறம் நான் சொல்றேன். அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசிக்கவும் தண்ணீரும் குடித்தான். பிரியமானவர்களே, இப்படியாக அவன் செய்ததை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இதை பத்தி வாசிக்கலாமா? இப்ப 1 ராஜாக்கள் 18வது வசனத்துல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு கூட வாசித்தேன் இல்லையா, என்ன சொன்னான்னா, இப்படி ஒரு தூதன் என்ன சொன்னான், இப்படியாக சொன்னார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையாக தூதன் சொன்னான்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலே நாம் வசனத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் கலாத்தியரிலே நாம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பவுல் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு இயேசு கிறிஸ்துவோடு பேசின வார்த்தைகள், கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். சுவிசேஷமாக கிருபையின் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்படி அவர் வருகிற பொழுது அவர் என்ன சொல்கிறார், 6வது வசனம், 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் அப்படின்னு சொல்றாரு. அதனால முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி கலாத்தியர் சொல்றாரு இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது இங்க பாத்தீங்கன்னா 18வது வசனத்துல என்ன பார்த்தோம்னா, இந்த இஸ்ரவேலில இருக்கக்கூடிய
தீர்க்கதரிசியானவர். அங்க தேவனுடைய மனுஷன் யார சொன்னேன்னா யூதாவிலிருந்து வந்தவர் தேவனுடைய மனுஷன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இவர் தீர்க்கதரிசி என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தீர்க்கதரிசியும் 2 பேருமே தீர்க்கதரிசி, 2 பேரும் தேவனுடைய மனிதர்கள் தான். அப்ப இந்த இஸ்ரவேல் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு கூடிய அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, தூதன் தான் சொன்னாரு நீ என்னோட வீட்டுக்கு வேணும். அவரும் அதே மாதிரி செஞ்சு வந்துட்டாங்கன்னா அது தவறு. அதனால அவர் பின்னாடி என்ன ஆகுதுன்னா 20வது வசனத்திலே அவர்கள் பந்தியில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சப்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி. இப்ப இது யார் சொல்றா? தூதன் சொன்னானே என்று பொய் சொன்னான் இல்லையா, அந்த தீர்க்கதரிசியிடமே கர்த்தர் பேசுகிறார். அதனால அவன் சொல்றான், உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி போய் அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியா உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் பாருங்க, அந்த காலத்துல வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு தான் போவார். வந்து ஏதாவது முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு போயிடுவாரு. அப்படியாக இருந்தார். அதனால பரிசுத்தாவினர் வந்து என்ன செஞ்சானா இவர்கிட்ட வந்து சொல்லுகிற பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற பொழுது இப்ப என்ன செஞ்சுட்டு அப்படி சொன்னோடனே இவனுக்கே பயமாயிருச்சு. உன்னை சாப்பிட்டு முடிச்சுட்டு இவனே சொல்றான் நீ செஞ்ச தப்புன்னு. இவன் தான் கூட்டிட்டு வந்து ஆனா இவனே சொல்றான் தீர்க்கதரிசனம் கர்த்தர் சொல்லுகிறாரு. இப்ப திரும்பமா கூட்டிக் கொண்டு என்ன போகிறாரு, திருப்பி போன வழியில என்ன செய்யறாரு, அவருக்கு சேனம் வைத்து அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தான். அவனுக்கு சேனம் வைத்து அவனை அனுப்பி விடுகிறார். ஆனால் அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையில் நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையில் நின்றது. அந்த வழியை கடந்து வருகிற மனுஷர் அவளில் கிடைக்கிற பிரேதத்தையும் பிரேதத்தண்டையில் இருக்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்தில் வந்து சொன்னார்கள். அப்ப என்ன சொல்றாங்க, அந்த தீர்க்கதரிசி இருந்தார்ல, இந்த கிழவனான தீர்க்கதரிசி அவதார் வான் கூப்பிட்டாரு, அப்புறம் சாப்பாடு கொடுத்தாரு, தூதன் சொன்னாருன்னு சொல்லி போய் சொன்னாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் சாப்பிட்டதுனால கர்த்தர் வந்து அந்த இவர் மூலியமா சொன்னார், நான் சொன்னேன்ல சாப்பிடக்கூடாது நீ சாப்பிட்டேன்னு சொல்லி ஆண்டு பேசுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இவர் என்ன செய்கிறாரு, வந்தாரு. இப்ப அவர்கிட்டே போய் இவங்க எல்லாம் சொல்றாங்க, பாருங்க யூதாவிலிருந்து வந்த அந்த தேவனுடைய மனுஷன் வந்து இங்க இறந்து கிடைக்கிறார் அப்படி சொல்லி சொல்றாங்க. அப்போ அவர் என்ன செய்யறார் என்றால், அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ண தீர்க்கதரிசி அதை கேட்ட பொழுது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன் தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தார், அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி தன் குமாரனை நோக்கி எனக்கு கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுங்கள் என்றார். அவர்கள் சேனம் வைத்து கொடுத்தார்கள். இந்த மக்கள் எல்லாம் வந்து சொல்லணும், அவனுக்கு புரிஞ்சிருச்சு இது வந்து கர்த்தர் சொன்னான்னு சொல்ல வந்த மனிதன் தான், வந்து தேவனுடைய மனுஷனுக்கு தான் அப்படி ஆயிருக்கு. ஏன்னா கர்த்தர் சொன்னார் இல்லையா எங்கேயும் சாப்பிடக்கூடாதுன்னு, ஆனா அப்பம் புசித்து சாப்பிட்டுட்டான், அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் போறான். போகிற பொழுது பார்க்கிற பொழுது அதே மாதிரி இருக்கிறது. அந்த கிழவனான தீர்க்கதரிசி யூதா, அதாவது இஸ்ரவேல் தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்றால், தேவனுடைய மனுஷன் பிரேதத்தை எடுத்து அதை கழுதையின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் பண்ணவும் அதை தன் பட்டணத்திற்கு கொண்டு வந்து அவன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையிலே வைத்தான். அவனுக்காக ஐயோ என் சகோதரி என்று புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள். அப்படியாக நடக்கிறது பிரியமானவர்கள். இப்ப அவங்க சொல்றார், அந்த இஸ்ரவேலிலே இருக்கக்கூடிய அந்த வயதான தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் இறந்தாலும் என்னை என்ன செய்யுங்க, இந்த கல்லறை மேலேயே அவர் அடக்கம் பண்ணின இடத்துலயே வந்து என்ன செய்யுங்க, என்னையும் வந்து அடக்கம் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு புரிஞ்சிருச்சு அவர் செய்த தவறுனால்தான் இவர் இறந்து போயிட்டார் என்று சொல்லி புரிகிறது அவருக்கு. ஆனாலும் கர்த்தர் அவர்கிட்ட பேசினதுனால அவர் சொல்றாரு, அவன் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்திற்கும், பெத்தேல் என்ன பலிபீடம் இருக்கு, கன்று குட்டி பொன் கன்று குட்டி உள்ள பலிபீடத்திற்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கும் விரோதமாக கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். இந்த நடவடிக்கைக்கு பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசிரியராக்கினான். இவ்வளவு நடந்த பொழுதும் கூட அந்த யெரொபெயாம் என்ற மன்னர் வந்து திருந்தவே இல்லை. அவர் திரும்பவும் வந்து ஈனமானவர்களை என்ன செய்தார், கொண்டு வந்து மேடையிலே ஆசாரியனாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி பிரியமானவர்களே, அவனை வந்து அப்படிப்பட்டவர்கள் மேடைகளில் ஆசாரியனானார்கள். யெரொபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாக மாறினது. பிரியமானவர்களே, இந்த யெரொபெயாம் திரும்பவும் செய்கிறதுனால ஆண்டவர்களுக்கு மிகவும் வந்து என்ன செய்யறதுக்கு ஒரு வழியாய் போய்விட்டது என்றால், இந்த குடும்பமானது அழிவுக்கு நேராக, இவனுடைய காரியத்தினாலே குடும்பமானது அழிவுக்கு நேராக
செல்லக்கூடிய ஒரு காரியமாக, ஒரு பாவமாக இங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்து பாத்தீங்கன்னா 14வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வந்து வியாதி படுக்கையிலே விழுகிறான். அப்பொழுது யெரொபெயாம் என்ன செய்யறான்னு தன் மனைவியை கூப்பிட்டு, நீ போய் என்னை வந்து ஒரு ராஜாவாக மாட்டின ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அகியா என்று பேர், அவரிடமாக நீ போய் நீ யெரொபெயாமுடைய மனைவி என்று சொல்லாதே, நீ போய் அவர்கிட்ட நீ இப்போ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், நீ போனே அவரே உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுவார், என்ன நடக்கும் என்று கேட்டுக்கொண்டு வா அப்படின்னு சொன்னா, அப்படியே யெரொபெயாமுடைய மனைவி போறாரு. ஐயா தீர்க்கதரிசிக்குள்ள போய் தான் யாருன்னு சொல்லல. ஆனா அவருடைய கண்கள் வந்து ஐயாவோட தீர்க்கதரிசி கண்கள் இருளடைந்து இருந்துச்சான். அப்படி இருந்தாலும் கூட கர்த்தர் சொல்றாரு, ஐயாவிடம் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த பாரு இப்ப வந்து யெரொபெயாமோட மனைவிதான் வந்திருக்கிறான், அவனுடைய மகன் சுகவீனமாக இருக்கிறான், அதனால் காரியம் எப்படி முடியுமா என்று தெரிந்து கொள்வதற்காக இங்க வந்திருக்கிறாள். எனவே நீ வந்து கேளு, அவட்ட வந்து பேசு, ஏன் அந்நிய பெண் போல காண்பிக்கிற, நீ உண்மையான உன்னுடைய நீ அங்கிருந்து வந்திருக்க நீ சொல்ல வேண்டியதானே என்று சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே சொல்லுகிறார். ஆகையால் வாசற்படியில் பிரவேசிக்கும், அதாவது 14வது அதிகாரம் 6வது வசனம், ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவருடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்ட உடனே அவன் யெரொபெயாம் மனைவியை, உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிறதென துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையில் இருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல் இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களை உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை என்ன செய்து விட்டாய், தள்ளிவிட்டாய். அதனால ஆகையால் இதோ நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர்விடும் ஒரு நாய் முதலாயிராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல யெரொபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்று போகும்படி கழித்து போடுவேன் என்கிறார். இப்படியாக அவர்கள் வந்து அவர் சொல்றாரு, இந்த சாகிறவர்களை என்ன செய்யும், ஆகாய்த்து பறவைகள் தான் வந்து தின்னும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனால நீ எழுந்து போ, நீ போய் கரெக்டா நீ வந்து உன்னுடைய கால்கள் வந்து வீட்டுக்குள்ளே போகும் பொழுது வீட்டுல பிரவேசிக்கிறதே உன்னோட பிள்ளையாண்டான் செத்து போவான் அப்படின்னு சொல்லி முதலே சொல்லிட்டாங்க. எனவே அது மட்டும் இல்ல, அவனுக்காக இஸ்ரவேல் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள். இந்த யெரொபெயாம் வீட்டிலே இவன் ஒருத்தன் தான் கல்லறையில போய் என்ன பண்ணுவான், அடக்கம் பண்ணப்படுவான். மற்றவங்க எல்லாருமே நீங்க என்ன பண்ண யாருமே கல்லறைக்கு போகிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க, சங்கரிக்கப்பட்டு போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்ததாக அந்த ஒரே ஒரு வசனத்தை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால் பிரியமானவர்களே, அங்க வந்து அந்த கர்த்தருடைய தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது என்னென்னலாம் சொல்லப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியே பின்னாடி நடந்துச்சாங்க. அதாவது அந்த மேடைகள் எல்லாம் வந்து ஒருத்தர் யோசே என்பவன் வருவான், தாவீதின் வம்சத்துல வருவான், என்ன செய்வான், அவன் அந்த மேடைகள் எல்லாம் உடைத்து போடுவான் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமானது 350 வருடத்திற்கு பிற்பாடு வந்து அது நிறைவேறினது. அது 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் புத்தகம் 23:15. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பெத்தேலில் உண்டாயிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய இவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரக தோப்பையும் சுட்டெரித்தான். சொன்னது படியவே அந்த விக்கிரக தோப்புகள்லாம் சுட்டெரிக்கப்பட்டது பிரியமானவர்கள். இப்படியாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். சரிங்க, கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியமே நிறைவேறினதை பார்க்கிறோம். இன்றைக்கு நான் பார்த்த காரியங்களை அவற்றை நீங்க ஒரு தடவை வேதத்தை வாசித்து நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.